அன்பான நண்பர்களுக்கு அனைவருக்கும் இணைய மாலை இரவு வணக்கம். தற்போது ஒரு மெசேஜ் போட்டிருந்தோம். ஈரான்லேருந்து மிசைல் வந்துட்டு கத்தாரில் இருக்கிற யூஎஸ் பேஸை தாக்குறாங்கன்னு சொல்லி நாங்கள் மெசேஜ் போட்டிருந்தோம். அதை பார்த்து நிறைய நண்பர்கள் வந்து கால் பண்ணியிருக்காங்க, மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காங்க. இன்னும் கால் வந்துட்டு தான் இருக்குது. எந்த ஒரு பதட்டமும் வேண்டாம். தற்போது பாருங்கள், கத்தாருடைய நாடு வந்து ரொம்ப அமைதியாகவும் வழக்கம் போல் எல்லாமே இயங்கிட்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு பாலைவன பகுதியில் தான் அந்த யூஎஸ் பேஸ் அமைஞ்சிருக்குது. அபுநகலான்ற ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ அது எங்கள் சிட்டிக்குலேருந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தூரம், இங்கேருந்து பார்க்க கூட முடியாது. அது பாலைவன பகுதி. அதனால இங்கே இருக்கிற மக்களுக்கோ இங்கே இருக்கிற நாட்டுடைய எந்த ஒரு பொருள்களுக்கும் எதுவும் பாதிப்பு கிடையாது. ஸோ அதனால தமிழ்நாட்டில் உள்ளவங்க யாரும் அச்சப்பட வேண்டாம். கத்தாரில் உள்ளவங்க எல்லாமே சேஃபாக இருக்கும். இங்கே எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. யாரும் பங்குக்குள்ளே போயிட்டு நுழையணும் அவசியம் கிடையாது. எல்லாம் மொட்டை மாடல ஜாலியாக பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஈரான் தாக்குறது வந்து எந்த அரபு நாட்டில் உள்ள பேஸில் அடித்தாலும் அது வந்து ஒதுக்குப்புறமாக இருக்கிற இடங்களில் மட்டும்தான் இருக்கும். சிட்டிக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. ஸோ எனிவே நீங்கள் ஒரு பதட்டமாக இருப்பீங்க. தமிழக மக்கள் வந்து இந்திய மக்கள் நிறைய பேர் இங்கே வாழ்ந்துட்டு வராங்க, பணி செஞ்சுட்டு வராங்க. ஸோ நானும் கத்தார் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ கத்தார் ஏர்போர்ட் நார்மலாக தான் இருக்குது, எந்த ஒரு பதட்டமும் கிடையாது. ஸோ வதந்தி நம்ப வேண்டாம். தாக்கியிருக்காங்க, ஸோ வந்திருக்குது. நாங்களும் இந்த மேலே தான் பார்த்தோம். ஒரு 6 மிசைல் போச்சு. ஸோ அதை நான் வீடியோ எடுத்து தான் போட்டிருந்தேன். ஸோ எங்கள் மேலே அக்கறை கொண்டு விசாரித்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. யாருமே அதை பதட்டப்பட வேண்டாம். நன்றி, வணக்கம். இந்த பகுதி வந்து மத்தார் கரீம் சொல்லுவாங்க. ஏர்போர்ட் அருகாமையில் உள்ள பகுதி இந்த பகுதி. இது ஏர்போர்ட் பகுதி. ஸோ இங்கே எந்த பாதிப்பும் கிடையாது.